சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட இருக்கும்போது அப்பா சொல்லுங்கப்பா அப்படி செய்யுங்க அப்படின்பாங்க. என்ன எனக்கு கூட ஞாபகம், எங்கள் அப்பா எனக்கு சில காரியம் கற்றுக் கொடுத்தார். அவர் இறந்தப்பறம் கூட அதை செய்யணும்னு நினைப்பேன். ஏன்னா அதை செஞ்சால் அப்பா என்னோட வாழ்கிறதா அர்த்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்போவுமே நம்ம கூட உள்ளவர்கள் நம்மளோட பிரியும் போது அவர்கள் சொன்னதை நாம் செய்யும் போது அவர்கள் நம்மளோட வாழ்ந்ததாக ஒரு நினைவு இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிதான். அப்போ பாருங்க, இயேசு மரண வரைக்கும் கீழ்படுத்திருக்காரு சொல்லிட்டு தான் என்ன செய்ய, எப்பொழுதும் நீங்களும் செய்ய கீழ்படி. அப்படி என்ன அர்த்தம்? இயேசு கூட எப்போவே இருக்கிறார். அந்த ரட்சிப்பு நிறைவேற வரைக்கும் என்ன செய்வீங்க? காத்திருக்க, கீழ்ப்படிதலோட காத்திருக்க வேண்டும் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அப்போ கீழ்ப்படிதல் நீங்க எப்போ இருக்கணும்? ஆல்வேஸ் என்கிற பாயிண்டை நீங்க நோட் பண்ணிக்க. எப்போதும் எந்த இடத்துலையுமே, ஏதாவது ஜனவரி மாதம் மட்டும் கீழ்ப்படிஞ்சையா, 2 மாதம் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சோம், 1 வருஷம் இருந்தோம், 4 வருஷம் கீழ்ப்படிஞ்சோம், கல்யாணம் 3 வருஷத்துல கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு கால அளவில் கீழ்ப்படிதல் வச்சுக்க. கீழ்ப்படிதல்